மார்னிங் கரெக்டாக நான் வந்து ஒரு 11 to 12 அந்த ஒரு மிட் நேப் எடுத்துட்டு இருந்தேன். பட பட படன்னு ஒரு சவுண்ட். எனக்கு ஹார்ட் பீட் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எந்திரிச்சு உட்காடுறேன். இப்போ இந்த மாதிரியான டைம்லலாம் நம்ம மேக்ஸிமம் டைம் என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து மேக்ஸிமம் டைம் ஓகே ஃபைன், இந்த விஷயத்த நம்ம ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா? நானும் அந்த மாதிரி என்னோட ஃபோன் எடுத்துட்டு யூடியூப்குள்ளே போய் சும்மா ஏதோ டைப் பண்ணி சும்மா அப்படியே ரேண்டமாக பார்க்கலான்னு உட்காந்து பார்க்குறேன். என்னால் ஒரு 5 minutes மேலே பார்க்க முடியல. எனக்கு படப்படன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. வயிறெல்லாம் ஒரு மாதிரி, கட்டெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பயம் வர ஆரம்பிக்குது பயங்கரமா. ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு என் ரூம்ல உட்காந்து நான் அப்படியே அழுவுறேன். பயங்கரமா அழுவுறேன். அப்படி ஒரு ஃபீல் பண்ணி நான் வந்து அழுவுறேன். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு ஒரு பயங்கர ஒரு ஹார்டான ஹார்ட்டா இருந்துச்சு எனக்கு. தென் என்னோட ஜேர்னல் எடுத்து நான் ஏன் அழுவுறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் ஏன் இப்படி ஒரு மாதிரி ஃபியரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 years பிஃபோர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஓகே, அவங்க பொண்ணு தான். நாங்கள் ஒரு ஐடி ரிலேட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஐடி நான் ஐடி ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு 3 years பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சு. லைக் ஸோ சாட்டர்டே சண்டே ஆனாலே ஐ ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ் அலாட். ஸோ அப்படி நான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு நான் வந்து படுத்துட்டேன். ஈவினிங் ஒரு 8 o'clock என்னோட ஃபோன் எடுத்து பார்த்தா, யூ டோன்ட் பிலீவ் மீ, 20 கால்ஸ் அவங்க கிட்ட இருந்து. நான் என்னோட ஃபோன் எடுத்துட்டு, ஏய் என்னாச்சு இவ்வளோ கால் பண்ணியிருக்க அப்படிங்கிட்டேன். நம்ம தானே வெளியே போகலான்னு சொல்லியிருந்தேன். என்னாச்சு, ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை, நான் பயந்துட்டேன் நீ ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கால்ஸ். தென் அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. லெட்ஸே அவங்க டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. லெட்ஸே மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இப்படி எல்லா டைம்லையுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்கள் வந்து வெளியே போக ஆரம்பித்தோம், லாங் ட்ராவல் போக ஆரம்பித்தோம். ஒரு நல்ல ஒரு பாண்ட், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள வந்து பில்ட் ஆச்சு. பட் ஒரு நாள் அவங்க இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ஜாப்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கல, மெசேஜ் பண்ணுறேன் மெசேஜ் பார்க்கல. அவங்க சொன்ன விஷயம் என்ன, நீ என்னை கண்ட்ரோல்டாக பண்ணிட்டு இருக்க, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. நான் அப்போ ரீசெண்ட் டைமில் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு உன்கிட்ட பேச வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்து நான் என் ஃபோனை தூக்கி போட்டு யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன், பயங்கரமா கத்துறேன் அப்படி. பட் நோ ஒன் இஸ் வித் மீ ஆன் த டைம். அவங்க அப்போ அந்த ப்ராப்ளம், அதை நான் ஒரு பயங்கரமான ட்ராமாவா எடுத்துக்கிட்டனால, இன்ஃபேக்ட் நான் அவங்கள இந்த விஷயத்துல தப்பு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ரைட்? அந்த ட்ராமா நான் ஹீல் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ட்ராமா எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். அவங்க என்னை சீட் பண்ணாங்க, ஏமாத்திட்டாங்கிறதுக்கப்புறம் அந்த ட்ராமாஸ், அந்த இன்னர் வூண்ட்ஸை நான் ஹீல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டா கூட என்னால் மற்றவங்க கூட பேச முடியாம ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமாக்குள்ள போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அதை நான் ஹீல் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நான் அதை ஹீல் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் மேபி நானும் அவங்களும் ஒன்னா இருந்த இடத்துக்கு, லெட்ஸே ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் காஃபி குடிச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு எனக்கு போனா கூட திரும்பி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும், அவங்களோட தாட்ஸ் வரும். இன்ன வரைக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை நான் ப்ராப்பரா ஹீல் பண்ணவே இல்லை. பட் அது நான் இப்போ இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே என்னை வந்து ஒரு பாதிச்சிச்சு. ஸோ நான் முடிவு பண்ணேன், இதை திரும்பி நம்ம ரொட்டீனா வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இதை கண்டிப்பா நம்ம ரெக்கவர் பண்ணி வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேனோ அதை இங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபியரை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பழைய தாட்ஸ், பழைய ட்ராமாஸ், பழைய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபியரை பொறுத்தவரை 2 type ஆஃப் ஃபியர் இருக்கு, ரைட்? நம்பர் 1 ஃபியர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஃப்ளட்டின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை திங்க் செத்துருவோமோ அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கும். செத்துருவோமா, என்ன ஆயிடும், ஐயோ அப்படிங்கிற அந்த டெத்தை பத்தின பயம் பயங்கரமா இருக்கும். நம்பர் 2 வந்து ஃபியூச்சர் பத்தியோ,
நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியோ இந்த மாதிரியான பயம் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃபியர் அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் கான்டேஜியஸ். நீங்கள் யார் கூட அதிகமாக பழகுறீங்களோ, மேபி அவங்க அதிகமாக ஆன்சைட்டியாலேயோ இல்லை அதிகமாக ஃபியர்னாலேயோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எமோஷன்ஸை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. அந்த விஷயத்த நீங்களுமே ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்குமே பயம் வந்து வர ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து யாரு கூடயுமே பழகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல. பட் த திங் யூ ஜஸ்ட் நீட் டு நோ சம்திங், ரைட்? இப்போ தனியாக இருக்கும்போது மேக்ஸிமம் திரும்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க மெனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸை. லெட்ஸே அங்கே நடந்திருக்கிறது வந்து ஒரே ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் நாட்டா வச்சுட்டு இங்கேருந்தாங்க அங்கேருந்தாங்க. இப்போ லெட்ஸே யாரோ ஒருத்தருக்கு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, பட் அவங்க உங்களுக்கு ப்ராப்பர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, ஏய் நீ என்னை மதிக்கவே இல்லை, நீ என்கிட்ட வந்து இப்படி பண்ணுற, இதுக்கு தான் நான் யார்ட்டுமே பேசுறதே இல்லை, இந்த மாதிரியான தாட் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே ரோல் பிளேயிங் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. ரோல் பிளே பண்ணி நம்மளே ஒரு விஷயத்த போட்டு ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் டைம் வந்து வெரி பண்ணிக்கிறது. லெட்ஸ் சே ரீசெண்ட் டைம்ல நான் ஐடென்டிஃபை பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, 40% ஆஃப் த தாட்ஸ், உங்களுக்கு வர தாட்ஸ் இருக்குல்ல, அது ரேண்டமா வர தாட்ஸ், ரேண்டமா நீங்க பயப்படுற விஷயங்கள், அது எதுவுமே நடக்கவே நடக்காது. 30% ஆஃப் த தாட்ஸ் நீங்க எங்கேருந்தோ எடுத்துக்கிறதா இருக்கும். 12% ஆஃப் த தாட்ஸ் மேபி வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து வந்ததா இருக்கலாம். 10% ஆஃப் த தாட்ஸ் மட்டும்தான் நடக்கிறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் உண்மை. பட் ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு பாஸ்ட்ல நடந்துருச்சு, ஸோ அதனால திரும்பி அதுதான் நடக்கும், நான் டிசர்வ் கிடையாது. ஏன்னா இந்த தாட் எனக்குள்ள நிறைய டைம் வந்திருக்கு. எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கனால எனக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே ஃபைன், நான் இதுக்கு டிசர்வ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் நிறைய ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கனால இதுக்கு நான் டிசர்வ் கிடையாது. பிஸ்னஸ்ல நான் நிறைய ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இது கிடையாது, நான் இதுக்கு டிசர்வ் கிடையாது. இந்த மாதிரி ஐ எம் நாட் டிசர்வ் ஃபார் எவ்ரி திங் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸை எனக்குள்ள நான் வந்து கண்டினியூஸா திரும்பி ரிப்பீட்டடா சொல்லி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, there is no way to overcome from this problem அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல மட்டும் தாங்க. ஸோ இந்த பிலீஃபை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, you just need to have some amount of thought like, I changed the belief. இல்ல there will be a way to solve this problem அப்படிங்கிற மென்டாலிட்டி உனக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் யோசிப்பாரு, என்னைக்காவது என்னால இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டி உனக்குள்ள இருக்கா? இருக்காது. ஸோ அப்போ அது நீ தான் கொண்டு வரணும், ரைட்? லெட்ஸ் சே இப்போ இந்த மாதிரியான பிலீஃபை நீங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸ்டெப் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை நீங்க எக்ஸைட்மெண்ட்டா மாத்தணும். திரும்பியும் ஒரு ஃபியர் வரும், திரும்பி அதை நீங்க எக்ஸைட்மெண்ட்டா மாத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கம்ஃபர்ட்டா எனக்கு வந்து யூடியூப் பார்க்காம இருக்க முடியாது, என்டர்டைன்மெண்ட் பார்க்காம எப்படியா லைஃப்ல இருக்கிறது இப்படிங்கிற மென்டாலிட்டிக்கெல்லாம் போறதுக்கு மெயின் ரீசன் இல்ல பான் பார்க்காம இருக்க முடியாது மேசிவ். ஏன்? பிகாஸ் இது எல்லாமே கம்ஃபர்ட். எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசவே வேண்டாம், எனக்கு வெளியே போனாலே பயமா இருக்கு. ஏன்? எனக்கு ஒரு ரூம்குள்ள இருக்குதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்? கம்ஃபர்ட். ஸோ இப்போ அந்த கம்ஃபர்ட்டை நீங்க ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபியரை எக்ஸைட்மெண்ட்டா நீங்க மாத்தணும், ரைட்? அந்த ஃபியர் எப்படி எக்ஸைட்மெண்ட்டா மாத்தலாம் அப்படின்னா, ஃபியர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஃபியர் ப்ராஜெக்ட் இன் த சென்ஸ், லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு 15 to 20 ஹாபிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த 15 to 20 ஹாபிஸ்ல எந்த ஒரு ஹாபி உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும்? இப்போ லெட்ஸ் சே என்னை பொறுத்தவரை வெளியே போயிட்டு கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயமான ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை நான் ஒரு ஹாபியா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃபைன், நம்ம வெளியே போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட பேசணும், இது வந்து என்னோட ஒரு ஹாபி. வெளியே நான் போனாலே யார்ட்டையாவது ஒருத்தர் பேசாம வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறது. அது யாரா வேணா இருக்கலாம், கேர்ள்ஸோ பாய்ஸோ யாரா வேணா இருக்கலாம், அங்கிள் ஆண்டி தாத்தா பாட்டி யாரா வேணா இருக்கலாம். யார்ட்டையாவது ஒருத்தர் பேசிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கே திரும்பி வருவேன். இது என்னோட ஒரு ஹாபி. இந்த மாதிரி மேபி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறதுல ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் மேக் அ வீடியோஸ். அந்த வீடியோஸ் நீங்க போஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன பொறுத்தவரை இந்த சோஷியல் பப்ளிக் இதுல தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து பீப்புள் வந்து பயப்படுவாங்க, ரைட்? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்க, இதெல்லாம் நீங்க வந்து ஓவர் கம் பண்ணா மேக் அ ஃபியர் ப்ராஜெக்ட். 10 ஹாபிஸ் எழுதுங்க. அந்த ஹாபிஸ்ல எந்த ஒரு விஷயம் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபியர் வரும், பட் அந்த ஃபியரை நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த விஷயத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது பேர் ஃபியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேப்பர்ல வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க, ரைட்? ஸோ நம்பர் 2, இது ரொம்ப சில்லியா இருக்கலாம். நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, மாஸ்குலின் மென் வந்து எப்பவுமே அழமாட்டாங்க, மாஸ்குலின் மென் வந்து அழவே மாட்டாங்க, மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அழ மாட்டாங்க. இது நம்மள நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு தப்பான ஒரு பிலீஃப். பட் பீப்புள் மே கிரை. ஏன் அழுகணும் அப்படின்னா, அழுதுக்கு அப்புறம் யூ வில் கெட் so much of relaxation in your life, right? நான் எனக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவோ இல்லை ஸ்ட்ரெஸ்டாவோ இல்லை நான் என்ன ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், என் ட்ராமாஸ்லேருந்து நான் வெளியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன அறியாம பழைய இன்சிடென்ட்ஸை, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுகையா வெளியே வந்துடும். நான் ஒன்ஸ் அதை அழுது ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் எனக்கு பயங்கர பிளசண்டா இருக்கும். அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு பிளசன்ட்ஃபுல்லா இருக்கும் என்னோட டே. தொட்ட துணர்க அழுவுங்க அப்படின்னு நான் சொல்ல, உங்களோட பாஸ்ட நீங்க ஹீல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அழுக அப்படிங்கிறது வரும். மேபி நீங்க வந்து டோபமைன் டிடாக்ஸ்ல இருக்கீங்க, நீங்க வந்து சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணல, நீங்க வந்து ஹீலிங் ப்ராக்டிஸ்ல இருக்கீங்க, என்ன மாதிரி அப்படின்னா இப்போ என் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மேக்ஸிமம் திரும்ப நான் சொல்லுவேன், அழுதுங்க அப்படின்னா நீங்க உங்களால ஹீல் ஆக முடியும் உங்களோட ட்ராமாஸ்ல இருந்து. இது உங்களுக்கு அந்த ஆன்சைட்டியோ பயத்தையோ கொடுக்காது ஆக்சுவலி. பட் நீங்க அழுகாம அதை உள்ளுக்குள்ள தேக்கி வைக்க நீங்க இன்னும் ரொம்ப இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க இருந்தாதான் என் சந்தோஷம், அவங்க இருந்தாதான் எனக்கு எல்லாமேங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிடுவீங்க. அப்ப திரும்பி இது ரிட்டர்ன் பேக் ஆகும், ரைட்? ஸோ அப்ப இந்த ரிட்டர்ன் பேக் நடக்கக்கூடாது அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு கிரை அ லாட். சீரியஸ்லி கைஸ், யூ ஒன்ட் ட்ரஸ்ட் மீ. இப்போ ரீசெண்ட் டைம்ல எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்தாரு, நான் அவர்கிட்ட ஒரு சில சஜஷன்ஸ் சொன்னேன், அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அவரோட ஃபியூச்சர் அந்த ஒரு விஷயத்த அவர் அட்டைன் பண்ணியிருக்காரு. அது கம்யூனிட்டியில போஸ்டாகவும் சரி, அட் த சேம் டைம் என்னோட அவரே வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி. ஒன்ஸ் நீங்க வந்து நான் சொல்ற அட்வைஸை எடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் a huge amount of results. பிகாஸ் நீங்க என்ன இடத்துல இருந்திருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ ஐ நோ யுவர் பெயின், ரைட்? சும்மா நான் உட்காந்து நான் வந்து எஸ் அப்படிங்கிறத விட உங்க இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன், அந்த ப்ராப்ளம்ஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் என்னோட ஐடியாஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஸோ ஆக்சுவலி ஃபியரை பொறுத்தவரை 5 Fs அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேவா? இது நிறைய பேருக்கு இது தெரியறதே கிடையாது. ஃபிக்ஸ், ஃபைட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஃபியர், ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. நம்ம ஒரு ஃபியர் வந்துருச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் டைம் என்னன்னா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம், இல்லை வந்து ஃபைட் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி இல்லையா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஐயோ போச்சு அப்படின்னு உட்காருவோம். இல்லைன்னா அந்த ஃபியரை பார்த்து ஃபியர் ஆகும். ஃபைனல் ஒன் அந்த ஃபியரோட ஃபீலிங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த 5 விஷயத்தையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 6F அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. 6th F என்ன? ஃபெயில் ஆயிடுவீங்க. சீரியஸா திரும்பியும் நீங்க வந்து பிரேக் டவுன் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ இந்த 5 Fஸும் நீங்க பண்ணக்கூடாது. அப்போ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாப் ஃபீலிங் த ஃபியர், அதாவது ஃபீலிங் த எமோஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஃபியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபீல் பண்ணாம ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஓகே ஃபைன், எனக்கு வந்து ஓகே மேபி நீங்க ஏதோ ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா, ஓகேவா? மேபி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க சீட் பண்ணது, இல்லை உங்களை விட்டுட்டு போனது, வேண்டாம்னு சொல்லி சொன்னது, இதை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் யார்கிட்ட நான் போய் பேசினாலும் என்ன அப்படிதான் பண்ணுவாங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அது உங்க அடிவயிறுல வந்து உங்க கட்ல வந்து ஒரு மாதிரி பயம் கொடுக்குது அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஃபீல் த ஃபீலிங். ஜஸ்ட் சே டு யுவர் செல்ஃப், யூ ஆர் so secured man, you are feeling so safe. நீ ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ற. ஸோ ஒன்றும் இல்லை, கூல், காம் டவுன், ரிலாக்ஸ். இப்படி சொன்னா உடனே மாறிடுமா? உடனே மாறாது. இட்ஸ் அ டெம்பரவரி சொல்யூஷன், ரைட்? பட் ஆனா இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் ஹேண்ட் சொல்யூஷனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்க. இன்னர் சைல்டு அப்படின்னா என்னன்னா, உங்களோட பாஸ்ட்ல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து நீங்க குழந்தையா இருக்கும்போது பயங்கரமா பாதிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்ப அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க, ஹீல் பண்ண கத்துக்கங்க. கண்ணை மூடி உங்களுக்கு எது ரொம்ப இன்ன வரைக்கும் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கஷ்டமான ஒரு பாஸ்ட். இப்போ என்னை பொறுத்தவரை நான் சொன்னேன் இல்லையா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நான் 8 months நாங்கள் பழகிட்டு விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது, அது என்னோட பாஸ்டான ஒரு பயங்கரமான ஒரு பாஸ்ட். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு நான் போய் அந்த டைம்ல இருக்க என்னோட எங்கர் வெர்ஷனை நான் கட்டி பிடிச்சி, டேய் நான் உன் கூட இருக்கேன், நமக்கு எதுக்கு மற்றவங்களோட லவ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நம்ம நேசிக்கலாம், அதுக்கப்புறம் அதை நம்ம கொடுக்கலாம், நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டாம்.
புரியுதா? இப்படிங்க ப்ராப்பரான அட்வைஸை நான் கொடுக்கும்போது ஐ எம் ஃபீலிங் காம். நான் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். சீரியஸா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ணும்போது நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இல்ல இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்த போய் பண்ணிப்பாரு. ஸோ நம்பர் 2, ரெகக்னைஸ் பண்ணுங்க. எஸ், ஒரு அவேர் ஆகுங்க. எஸ், எனக்கு ஒரு மாதிரி ஆன்சியஸா ஃபீல் ஆகுது, ஆன்சியஸா நான் ஃபீல் பண்றேன், அது ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு டூ இஸ் நெகட்டிவா யோசிங்க. ஒருவேளை அது நடந்தாங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல. இப்ப லெட்ஸே ஒரு பொண்ணு உங்க கூட இருக்காங்க, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க நினைச்சிட்டே இருக்கீங்கன்னா, ஓகே ஃபைன், அவ விட்டுட்டு போயிட்டா, நீ வந்து எனக்கு வேணாடா, ஒருத்திலடா போடா அப்படின்ட்டா. அந்த மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டு திரும்பி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சென்ஸ், நோ, நான் ரிலேஷன்ஷிப் பத்தி நல்லா கத்துட்டு இருக்கேன். ஸோ என்னால் வந்து ப்ராப்பராக அவங்கள வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க என்ன என் கூட தான் இருப்பாங்க. நான் அவங்கள ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன். மற்ற எல்லா விஷயமும் நான் ஒரு மேஸ்கின் பண்ண வந்து அவங்க ப்ராப்பராக லீட் பண்ணுவேன், ப்ராப்பராக பார்த்துப்பேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி, இஃப் ஷி கம்ஸ் அண்ட் ஹக்ஸ் யூ, ஐ ஒன்ட் லீவ் யூ டா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க திரும்பி அதை வந்து பாசிட்டிவா விஷுவலைஸ் பண்ணும்போது உங்க சப்கான்சியஸா நீங்க இமிடியேட்டா ரீப்ரோக்ராம் பண்றீங்க, ரைட்? ஸோ இந்த இமிடியேட்டான ரீப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இதுவும் உடனே நடந்துடாது. நான் சொல்ற எல்லாமே உடனே நடந்துடும். பட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவேர் ஆகி அந்த ஒரு விஷயத்த சப்கான்சியஸுக்கு நீங்க கொடுக்க அப்படிப்பட்ட பர்சனாவோ இல்லை அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல நடக்கும். இப்போ லெட்ஸே நீங்க ஒரு பொண்ணை வந்து விடவே கூடாது, எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து லெட்ஸே ஓகே நீங்க உங்க பிசினஸ்ல வந்து சூப்பரா வந்து பில்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க, பட் பிசினஸ்ல தோற்று வேணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அட் த சேம் டைம் வந்து ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லிட்டு பாசிட்டிவான ஒரு விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களோட சப்கான்சியஸுக்கு நீங்க இமீடியட்டா ஒரு ப்ராக்ரஸ் கொடுக்கறதுனால, அப்போதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல கூட ஒரு விஷயம் இருக்கும். நெகட்டிவா வரும்போது அந்த நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை முடிக்காம டக்குன்னு அதை பாசிட்டிவா முடிக்கும் போது இட் வில் கிவ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்பாக்டை நீங்க உடனே கொடுக்க ஆரம்பிக்கிறனால நீங்க உடனே உங்களை ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி நான் இப்படிதான் பண்ணுவேன். இடையில கொஞ்ச நாள் நான் வந்து இதை பண்ணாம இருந்தனால ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப். பட் நவ் ஐ எம் ரெக்கவரிங் ஃப்ரம் இட். ஐ லைக் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸை, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை, இந்த மந்த்ராவை, இந்த சாண்டிங்கை ஐ வில் டூ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இன் மை லைஃப். எனக்கு காம் ஆகிற வரைக்கும் என்னோட கையெழுத்து நான் வந்து ஹார்ட்ல வச்சுட்டேன். ஐ எம் ஃபீலிங் சேஃப், ஐ எம் ஃபீலிங் சேஃப், ஐ லவ் மை செல்ஃப் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது சொல்றதுனால என்னப்பா நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், இதுல நீங்க பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றதுனால நீங்க எப்பவுமே மத்தவங்க இல்ல, அவங்க என் கூட இல்ல, இவங்க என் கூட இல்ல அவங்களோட லவ் எனக்கு வந்து வேணும்னு யோசிக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் ஃபுல்ஃபில்ட் வித் யோர் செல்ஃப், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஒய் யூ ஆர் ஃபீலிங் லைக் திஸ். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கு ரொம்ப மேஜரா பிடிச்ச விஷயம் ஒன்று ஜேர்னலிங், என்னோட விஷுவலைசேஷன். ஸோ இது ரெண்டு மூலியமா என்னோட சப்கான்ஷியஸை நான் ரீப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கனால, ஹீல் பண்ணிட்டு இருக்கனால நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் இதான் பண்ணுவேன். ஐ ஜஸ்ட் கொஸ்டின் அ லாட் லைக் மை செல்ஃப், ரைட்? ஒய் ஐ எம் ஃபீலிங் லைக் திஸ், நான் ஏன் எப்படி ஃபீல் பண்றேன்? சரி, ஓகே, இந்த ஃபீலிங்கை ஃபேஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் டூ ஒன் ஸ்டெப் ஆஃப் ஆக்ஷன். ஒரே ஒரு ஸ்டெப் ஆக்ஷன் எடுத்து வச்சா போதும், இதை நான் ஓவர் கம் பண்ண முடியும். லெட்ஸ் சே நான் வீடியோவே எடுக்காம இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குள்ள ஒரு பயம் வரும். ஆக்சுவலி நான் ஒரு 5 days அதை ஃபீல் பண்ணேன். 5 days நான் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. எனக்கு பயங்கரமான ஒரு பயம் இருந்துச்சு. தென் ஓகே ஃபைன், நான் முடிவு பண்ணேன், எழுதுனேன், ஸ்கிரிப்ட் எழுதுனேன். ஓகே ஃபைன், நம்ம ஓகே நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம அதை அப்லோட் பண்றோம், நம்மளோட எங்க வெர்ஷனுக்கு நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். சடன்லி ஐ ஜஸ்ட் காட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ மேட் அ திங் லைக் டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம். பிகாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம், டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஐ மீன் அதுக்கேற்ற மாதிரியான நாலேஜ் நான் டெய்லியுமே எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அதனால வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. எவ்வளோ பேரோட லைஃப் நான் சேஞ்ச் பண்ண முடியும், ரைட்? இட்ஸ் அ பர்பஸ்ஃபுல் திங்ல. யா, ஸோ நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் 30 to 45 minutes உங்களுக்கு ஒரு செஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 49 rupeesக்கு நெக்ஸ்ட் 15 members-க்கு இதை நான் வந்து கொடுக்குறேன். 15 members-க்கு அப்புறமேட்டு இது வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா 30 to 45 minutes என்ன நடக்குங்கிறதை நான் சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் உங்களோட கொஷின்ஸை உங்களோட ப்ராப்ளம்ஸை நான் கேட்டு அதுக்கான சொல்யூஷன் சொல்லி தென் 30 டேஸ்க்கான ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ராக்ரஸ் என்ன பண்ணால் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகுங்கிறத நான் வந்து கொடுப்பேன். நம்பர் 1. ஸோ என்னோட 3 to 4 months ஆஃப் கோச்சிங் பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நான் அதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட சோஷியல் ஆன்சைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் யூ வில் மீட் யுவர் மைண்ட் செட் பீப்புள். ஓகே, உங்கள் மைண்ட் செட் பீப்புளை நீங்கள் வந்து பார்க்க முடியும், பேச முடியும், அவங்க கூட அடாப்ட் ஆக முடியும். தென் உங்கள் மாதிரியுமே இங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கும், ரைட்? ஸோ ஜஸ்ட் ஷெடியூலிங் லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் அதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் சென்ட் பண்ணுவேன். தென் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம மீட் பண்ணலாம், ரைட்? தென் என்னோட கோச்சிங் 99 என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி 99 rupees மந்த்லி. ஸோ அதுவுமே இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒன்றுன்னு டைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching my video.